ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறீங்கன்னா மட்டன் சுக்கா தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஈஸி ரெசிபி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சு குக்கர் சூடானதுக்கப்புறம் 4 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருந்து சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது வதங்கிறதுக்காக தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் சுத்தம் பண்ணி வச்சுருந்த 1 kg மட்டன் எடுத்துக்கலாம். தனி கறி எலும்பு இல்லாதது சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா அந்த ஆயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவைக்கேற்ப 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கலருக்காக 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நல்லா கலந்து எடுத்துட்டு 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு வெந்து வரட்டும். மூணு விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அருமையான மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலந்ததுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி வச்சுருந்த மல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அருமையான மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. ஈஸி ரெசிபி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.